ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு செம்மையான டாபிக் நம்ம பேச போகிறோம். ஒரு 5 திங்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்கேஸ் நான் ஏதாச்சும் ஃப்ரெஷராக இருந்திருந்தேன் அப்படின்னா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருந்தேன் அப்படின்னா, ஒரு ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கும்போது இந்த ஒரு 5 ஸ்டெப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். ஈவன் என்னோட 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கார்பரேட் லைஃப்பில் வந்து ஒரு 2.5 இயர்ஸாக நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அட் த சேம் டைம் அதுக்கு முன்னே ப்ரீவியஸாக ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியிருக்கிறேன் இல்லையா, ஒரு ஃப்ரெஷராக என்ட்ரி அவருக்கு. இது எல்லா ஒரு லர்னிங்ஸ் வச்சு இந்த ஒரு 5 ஸ்டெப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சக்சீட் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். ரீசெண்டாக தான் நான் வந்து ஒரு ஜாப் ஸ்விட்ச் பண்ணுனேன். 3 ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸோட ஆஃபர் என்னால் வாங்க முடிஞ்சிச்சு பை யூசிங் தீஸ் ஸ்டெப்ஸ். ஒரு ஃபியூ திங்ஸ் தான், இதில் வந்து நிறைய ஒரு அன்னெசரி திங்ஸ் நம்ம பண்ணிட்டு இருப்போம். அது எல்லாமே கட் டவுன் பண்ணோம்னாலே போது மோஸ்ட் ஆஃப் த ஃபோக்கஸ் திங்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய ஏரியா வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னாலே போது நம்மளால் அந்த ஒரு எண்ட் கோல், அந்த ஒரு ஜாப் எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. பட் நம்ம வந்து அன்னெசரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இது வந்து ரொம்பவே லேக் ஆகுது. ஓகேவா, அந்த ஒரு ப்ராசஸ்வே கட் பண்ணுறது தான் இந்த ஒரு வீடியோவோட ஒரு இன்டென்ஷன். இந்த ஒரு வீடியோவில் உங்கள்கிட்ட ஒரு 5 ஸ்டெப்ஸ் சொல்ல போகிறேன். கிளியராக பாருங்கள். ஸ்டார்டிங் வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் எண்டிங் போவதா ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ், ஒரு கனெக்டடாக இருக்க போகுது. அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மோர் திங்ஸ். ஓகேவா, லெட்ஸ் கன்டினியூ தி வீடியோ. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியூ திங்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப கிளியராக இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஒரு த்ரூஅவுட் ஜாப் சர்ச்சிங் ப்ராசஸில் வந்து நீங்கள் ஒரு சிடிசி எவ்வளோ வாங்க போகிறீங்க அப்படிங்கிறதுல ரொம்பவே ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து எந்த ரோலுக்கு என்ட்ரி ஆகணும் அதில் வந்து ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இதுதான் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், எந்த ஜாப் ரோல் கூட நீங்கள் போகணும் அதையும் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப ரோல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து மல்டிபிள் திங்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவ்வளோலாம் டைம் இல்லைங்க. அதனால் ரொம்ப ஸ்ட்ரீம்லைன் பண்ணி நீங்கள் ஜாவா டெவலப்பர் ஆகணுமா, இல்லை பைத்தான் டெவலப்பர் ஆகணுமா, சைபர் செக்யூரிட்டியா, இல்லை ஏடபிள்யூஎஸ் டெவலப்பர் ஆகணுமா, இந்த மாதிரி மெனி திங்ஸ் இருக்குது. க்ளவுட் போகணுமா, இல்லை மெனி திங்ஸ், ஐடி சப்போர்ட்டா, மெனி ஏரியாஸ் இருக்குது. நீங்கள் வந்து எல்லாமே ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு ஃபெயிலியர் தான் போய் எண்டப் ஆகுது. ஏன்னா நிறைய டைம் வேஸ்ட், நிறைய அன்னெசரி திங்ஸில் எனர்ஜி போயிரு. அதனால் என்ன ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருங்க. அட் த சேம் டைம் செகண்ட் திங், எத்தனை சிடிசிக்கு நீங்கள் என்ட்ரி ஆகணும் அப்படி அது பேசிஸில் தான் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 20 LPA ஜாபுக்கு எய்ம் பண்ணுறீங்க ஆஸ் எ ஃப்ரெஷராக அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியோ இல்லை சர்வீஸ் பேஸ் கம்பெனியோ ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆக முடியாது. அந்த ஒரு பேக்கேஜ் உங்களால் வாங்க முடியாது. இன்கேஸ் நீங்கள் வந்து அவ்வளோவே ஒரு ஸ்கில்டு பர்சனாக இருந்தாலுமே நீங்கள் ஏம் பண்ணுற கம்பெனி வந்து வேற இல்லையா அப்படிங்கும்போது அது ஆகாது. அதனால நீங்கள் எத்தனை சிடிசி ட்ரை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டார்கெட்டட் கம்பெனி லிஸ்ட்டுவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ வந்து நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதெல்லாம் லேட்டஸ்ட் ஸ்டெப்ஸில் பார்க்கலாம். ஸோ எத்தனை சிடிசி போகிறீங்க, டார்கெட்டட் கம்பெனிஸ் இது அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரோல் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, எத்தனை பேக்கேஜுக்கு போகிறீங்க அதுவும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. தேர்ட் திங், யூ ஷுட் பி ஸ்டிக் ஆன் தட் ஒன். யாரோ ஒருத்தர் வராங்க ஏஐ கற்றுக்க அப்படிங்கிறாங்க, அப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. யாரோ ஒருத்தர் வராங்க சைபர் செக்யூரிட்டி கற்றுக்க ஃபோக்கஸ் இருக்குது அப்படிங்கும்போது அதையும் ப்ரிப்பேர் பண்ணுறது. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே சக்சீட் ஆக முடியாது. ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்டரில் வரும். யூ ஷுட் பி which role you want to go, how much CTC you want to get, அப்புறம் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுல ஃபிக்ஸ்டாக இருக்கணும். இதெல்லாமே ஆனதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்புக்குள்ளே நம்ம போவோம். அங்கே வந்து நீங்கள் மேஜராக வந்து லேர்னிங்ஸ் எல்லாமே அக்காமடேட் பண்ணிக்கிறது. அந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு சிடிசிக்கு தகுந்த மாதிரி உங்களையே நீங்கள் அந்த ஒரு இடத்துக்கு வந்து உங்களால் கேப்பபிள் பர்சனாக ஒரு பில்ட் பண்ணிக்கிறீங்க உங்களே. ஸோ அதுதான் நீங்கள் இந்த ஒரு செகண்ட் ஸ்டெப்பில். அதில் வந்து நீங்கள் மேஜராக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, நீங்கள் எந்த ரோலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த ஒரு ரோலுவை லிங்க்டின்குள்ளே போய் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி ஜாப்ஸ்குள்ளே போங்க. ஜாப்ஸும் கிளிக் பண்ணன உடனே உங்களுக்கு வந்து நிறைய லிஸ்ட் ஆகும் அந்த ஒரு ரோல் ரிலேட்டட். அதில் ரேண்டமாக ஜாப்ஸ் உங்களை ஓப்பன் பண்ணிட்டு போங்க. அதுக்குள்ளே போயிட்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் படிக்கிற ஸ்டார்ட் பண்ணுங்க. அதில் இருக்கிற கீவேர்ட்ஸுங்க அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் எந்த ரோலுக்கு என்ட்ரி ஆகணுமோ அந்த ஒரு ரோலுக்கு ஹையர் பண்ணுறவங்க இதெல்லாம் ஸ்கில்ஸவே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். அதில் வந்து 2 டிஃப்ரென்ஷியேஷன் நீங்கள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் வந்து ரிக்வயர்ட் கீவேர்ட்ஸ், செகண்ட் திங் வந்து ரிலவெண்ட் கீவேர்ட்ஸ். ரிக்வயர்ட் கீவேர்ட்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் மேஜராக எல்லா ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லையும் கேட்குறாங்க. ஒரு 10லேருந்து 20 ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா, அதில் வந்து எந்தெல்லாம் ஒரு ரிக்வயர்ட் கீவேர்ட்ஸ் இருக்குதோ அது எல்லாமே ஒரு பக்கம் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஜாவா டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், மைக்ரோ சர்வீசஸ், ஏடபிள்யூஎஸ், இது எல்லாமே வந்து ரிக்வயர்ட் கீவேர்ட்ஸ். அதே ரிலவெண்ட் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறத என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அது கொடுத்துருக்க மாட்டாங்க, இன்னொரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் அது கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், போஸ்ட்மேன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இல்லை வந்து நீங்கள் ஏடபிள்யூஎஸ் அப்படிங்கிறதோட லாம்டா ஃபங்க்ஷன்ஸ், ஏடபிள்யூஎஸ்குள்ளே லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ட்டு வரும், தனியாக அது எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து குபர்னெட்டிஸ், டாக்கர், அப்புறம் பைப்லைன்ஸ், ஜெங்கின்ஸ், இதெல்லாமே வந்து ரிலவெண்ட் கீவேர்ட்ஸ். அப்படின்னா அந்த ஒரு ரோலுக்கு இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ ஆர் எ வெல் டிசர்விங் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரியான ஸ்கில்ஸுங்க. அது எல்லாமே ரிலவெண்ட் கீவேர்ட்ஸில் எழுதுங்க.
இதெல்லாம் மேட்சா, இதெல்லாமே உங்களுக்கு என்ன ஐடியா கொடுக்கும், ஓகே இந்த ஜாப் மார்க்கெட்டில் நான் என்ட்ரி ஆகணும் அப்படின்னு இந்த ஒரு ரோலுக்கு இதுதான் நம்மளுக்கு எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தேர்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேர்ட் ஸ்டெப், திஸ் இஸ் வெரி வெரி க்ரூஷியல் ஸ்டெப். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒரு செகண்ட் ஸ்டெப்புக்கு அப்புறம் லேர்னிங் ஸ்கூலில் நீங்கள் போகணும். அது ஒரு லேர்னிங் ஸ்கூல்லேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, யூடியூப், இந்த ஒரு ChatGPT இல்லை கூகுள், எங்கேனா போங்க, என்னென்ன படிங்க, எனக்கு அது எல்லாமே தெரியாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அக்காமடேட் பண்ணிக்கிறதுக்கு பார்க்கணும் அந்த ஒரு நாலேஜ்வே. ஸோ இதில் நான் ஒரு ஃபியூ திங்ஸ் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், அதையும் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ லேர்னிங்ஸ் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் AWS லேர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு டுட்டோரியல் கூட போவீங்க யூடியூப்பில் 10 hour 20 hour கோர்ஸ் இருக்குது. அது எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற நெசசிட்டியே இல்லை. நாம் இங்கே பண்ணுறது என்ன அப்படின்னா, ஸ்கில்ஸுவை லேர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறதோட அந்த ஒரு ஜாப் ரோலுக்கு நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு ஸ்கில்ஸுங்க லேர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் இம்பார்ட்டன்ட். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த ஜாபுக்கு அந்த ஒரு என்ட்ரி ஆகிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அவ்வளோ கற்றுட்டிங்கன்னா போதும். அந்த ஒரு ஸ்கில்ஸில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும், இல்லை அந்த ஒரு ஸ்கில்ஸில் நீங்கள் தான் எக்ஸலண்ட் பர்சனாக இருக்கணும் இந்த ஒரு இந்தியாவிலே அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அந்த ஒரு ஜாப் ரோலுக்கு போகிறக்குள்ள நீங்கள் என்னென்ன தேவையோ அதை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு AWS பற்றி இன்டர்வியூவில் என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, இன்டர்வியூ பிட்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த ஒரு வெப்சைட் கொடுப்பாங்க, என்னென்னலாம் கொஷின்ஸ், ஒரு டாப் 50 கொஸ்டின்ஸ் எடுத்துக்கோங்க AWS பற்றி. அது எல்லாமே மேலே படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். AWSல வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் எப்படி பண்ணுறாங்க, ஆத்தரைசேஷன் எப்படி பண்ணுறாங்க, அதுக்குள்ள லாகின் எப்படி ஆகுது, க்ளவுட் எப்படி மேனேஜ் ஆகுது, அப்புறம் வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் அதுதான் மெஜாரிட்டி யூஸ் பண்ணுவாங்க, லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் அதுதான் மெஜாரிட்டி யூஸ் பண்ணுவாங்க, EKS கிளஸ்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு S3 பக்கெட், இவ்வளோ தான் 4லேருந்து 5 திங்ஸ். இவ்வளோ சர்வீஸ் 200 சர்வீஸ் இருக்குது AWS. அதில் வந்து உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு 5 to 10 சர்வீசஸ் அவ்வளோதான். அது எப்படி தெரியும் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இன்டர்வியூ பிட்ஸ் கூட போனீங்க அப்படின்னா அந்த ஒரு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அது எல்லாமே படிக்கிற ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ரிலேட்டட் எல்லாமே கொஞ்சம் நாலேஜ் அக்யூமுலேட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி எல்லா ஸ்கில்ஸுமே ஓரளவுக்கு நல்லா கற்றுக்கங்க. கற்றுட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இட் கம்ஸ் டு த ஃபோர்த் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டியது ப்ராஜெக்ட்ஸுங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அதுவுமே நீங்கள் ஜாப் ஓரியன்ட் ப்ராஜெக்ட்ஸுங்க பில்ட் பண்ணணும். நான் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து ப்ராஜெக்ட் என்ன சொல்ல வரணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்களுக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ் வச்சு நீங்கள் ரியல் டைமில் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது காட்டுற மாதிரி இருக்கிறது தான் ப்ராஜெக்ட்ஸுங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ChatGPT கிட்ட போங்க, இந்த ஒரு ரோலுக்கு இதெல்லாம் ஸ்கில்ஸுங்க இருக்குது, இதை வச்சு நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், ஒரு பெஸ்ட்டான ப்ராஜெக்ட் ஐடியா எனக்கு கொடு அப்படின்னு கேளுங்க. அது ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட்டுவே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு குட்டியான ஒரு ஹோல் பண்ணுறதுக்கு நாம கெடப்பாறை மல்டிபிள் திங்ஸ் வச்சு அது ஹோல் பண்ணுற மாதிரி தான். அப்படின்னா ஒரு குட்டியான ப்ராஜெக்ட், பட் எல்லா டெக்னாலஜி யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். நீங்கள் பண்ணின ப்ராஜெக்ட் மல்டிபிள் டெக்னாலஜிஸ் கவர் ஆகிருக்கிற மாதிரி பில்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமில் ஹைலைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்குள்ளேயே 4th ஸ்டெப்புமே நான் சொல்லிடுறேன். ப்ராஜெக்ட்ஸும் பில்ட் பண்ணிட்டீங்க, ஒரு மல்டிபிள் திங்ஸுவே டெக்னாலஜிஸ் இன்வால்வ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட ரெஸ்யூம், LinkedIn, அப்புறம் நௌக்ரி, இது 3மே எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் வந்து நௌக்ரி எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டீடைல் வீடியோ போட்டிருக்கிறேன், நான் வந்து டேக் பண்ணுறேன், அதை பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடச்சிரு. அதுக்கப்புறம் நீங்கள் LinkedIn எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லிக் கொடுக்குறேன், அதையும் ஒரு டீடைல் வீடியோவை நான் நெக்ஸ்ட் போடுவேன். ரெஸ்யூம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லிக் கொடுக்குறேன், அதுவுமே நெக்ஸ்ட் வந்து வீடியோஸ் வரும். ஓகேவா? இது வந்து 4th ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ஒரு ஜாப் ரோல் இருக்குது, அந்த ஒரு ஜாப் ரோல் அந்த ஒரு டார்கெட்டட் கம்பெனிஸுக்கு இத்தனை பேக்கேஜ் கிராக் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டார்கெட்டட் கம்பெனி இருக்கும் இல்லையா, அந்த ஒரு லிங்க்டின்குள்ளேயே போய் அவங்க ஓப்பனிங்ஸ் விட்டுருப்பாங்க இல்லையா, அது ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிருக்கு, ஒரு 2 months 3 monthsக்கு முன்னே அந்த ஒரு ஜாப் ஓப்பனிங்ஸ் இருந்திருக்கு. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணியே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஒரு கம்பெனிக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு எனக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படின்னு அது எல்லாமே அதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்ஸும் வச்சு அந்த ஒரு ஸ்கில்ஸும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க. அட் த சேம் டைம் அந்த ஒரு ஸ்கில்ஸும் மைண்டில் வச்சுட்டு அந்த ஒரு ரோல்குள்ளே போகிறதுக்கு சேம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங், அந்த ஒரு ரோலுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை லேர்ன் பண்ணுறீங்க, அந்த ரோலுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் பில்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அமேசான், மைக்ரோசாஃப்ட், சேல்ஸ்ஃபோர்ஸ், அப்புறம் வந்து Zscaler, இந்த மாதிரியான டார்கெட் கம்பெனிஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை, இது எல்லா ஸ்கில்ஸுமே அக்யூமுலேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு கம்பெனிஸோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் படித்து தான் நீங்கள் இது எல்லாமே படிச்சிருப்பீங்க இல்லையா. அப்புறம் வந்து நீங்கள் இந்த ஒரு LinkedIn, நௌக்ரி எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணிட்டீங்க 4th ஸ்டெப்லேயே. 5th ஸ்டெப்புக்குள்ள நீங்கள் வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணணும். ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு கோல்டு மெசேஜஸ் பண்ணணும், இமெயில்ஸிங் பண்ணணும், அப்புறம் நௌக்ரியில் வந்து கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுத்து அவங்களுக்கு மெசேஜிங் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு போஸ்ட் வந்துச்சு அப்படின்னா கூச்சமே பண்ணாமல் கமெண்ட் செக்ஷனில் போய் ஐம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு போடுறீங்க. அட் த சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நௌக்ரியில் மல்டிபிள் திங்ஸ் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறீங்க, SEO ஆப்டிமைசேஷன் டே டு டே சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஃபுல்லாகவே வந்து நீங்கள் என்னென்ன ஐடியாஸ் இருக்குதோ எல்லாமே ட்ரை பண்ணுங்க.
பண்ணுறீங்க. யார் யார் என்னென்ன சொல்கிறாங்களோ அது எல்லாமே ட்ரை பண்ணுறீங்க. அப்போ வந்து ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது நான் எதுக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து நௌக்கரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. பட் என்னோட கொலீக் இப்போ நான் ரீசெண்டாக ஜாயின் கம்பெனியில் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நௌக்கரியில் நல்லா இந்த ஒரு லிங்க்டின்ல ஒர்க் ஆகிருக்கு நம்ம நல்லாவே. ஸோ அந்த ஒரு லிங்க்டின்ல வந்து ஒரு வாட்டி அவங்க கமெண்ட்ஸில் மெசேஜ் போட்டாங்களாமா, ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு. அவங்க ரிக்ரூட்டர் வந்து கிளிக் பண்ணி பார்த்து அவங்களோட நௌக்கரி அந்த ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் வேலை கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சாட் பண்ணி அவங்களோட ஃபோன் நம்பர் வாங்கி கம்யூனிகேட் ஆகி அந்த ஜாப் அந்த ஒரு ஆஃபர் கிடச்சிருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஆஃபர் வந்து எந்த மூலியமாக வரும் அப்படின்னே தெரியாது இல்லையா. அதனால் யூ ஷுட் ஃபாலோ ஈச் அண்ட் எவ்ரி திங். அப்போ ஃபாலோ பண்ணும்போது வந்து ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகி கால்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒரு கால்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா யூ ஷுட் பி ஏபிள் டு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். நான் வந்து இத்தனை பேக்கேஜுக்கு தான் நான் போகிறேன் அப்படிங்கிறது அவங்க கூட கிளியராக சொல்லிடணும். நௌக்கரியே ஆகட்டும் லிங்க்டின்லேயே ஆகட்டும் கிளியராக எழுதிடணும். நீங்கள் எக்ஸ்பெக்டட் சிடிசி is 15 LPA, expected CTC is 12 LPA. அப்புறம் நீங்கள் டார்கெட் பண்ணுற கம்பெனிஸ் வச்சிருப்பீங்க இல்லையா, அது வந்து ரெகுலராக நீங்கள் வந்து அந்த ஒரு கரியர் போர்ட்டலில் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். சர்ச் பண்ணிகிட்டே இருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒரு ஓப்பனிங் விட்ட உடனே வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிடணும். எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஒரு கரியர் போர்ட்டல் எந்தக்கு பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஒரு கரியர் போர்ட்டல் ஓப்பனிங்ஸ் விட்டு ஒரு 1 வீக்கோ 2 வீக்கோ இல்லை 1 மந்த்தோ அட்லீஸ்ட் 2 to 3 days கழிச்சு தான் உங்களுக்கு வந்து லிங்க்டின்லேயோ நௌக்கரிலேயோ வரும். அதனால அந்த ஒரு அர்லி அப்ளிகேண்ட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு 2 daysக்குள்ள அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட அப்ளிகேஷன் சீக்கிரமாக ரீச் ஆகிருக்கு, ரிக்ரூட்டர்வை கால்ஸ் ஒர்க்கான வாய்ப்பும் இருக்குது. இது ப்ராக்டிக்கலாக எனக்கு ஒர்க் ஆகிருக்குது. ஒரு பிக் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு இது எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகிடுது. சிம்பிளாக உங்கள்கிட்ட எனக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக சொல்கிறேன். சேல்ஸ் ஃபோர்ஸ்லேருந்து எனக்கு இப்படி தான் கால் வந்துச்சு. நான் வந்து விஷ் லிஸ்ட் கம்பெனி எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு சீக்கிரம் ஓப்பனிங்ஸ் கிடச்சிச்சு. நான் அப்ளை பண்ணேன், நெக்ஸ்ட் டேவே எனக்கு கால் வந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஷுட் பி ட்ரைங் ஃபார் மெனி திங்ஸ். இந்த ஒரு 5th ஸ்டெப்பில் எல்லாமே ட்ரை பண்ணுறீங்க. ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்க. நான் இவ்வளோ சிட்டிஸ்க்கு தான் வருவேன், என்கிட்ட இவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குது. எனக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்கில்ஸ் கற்றுருக்குறீங்க. அது சொல்லிவிட்டு கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க, கம்யூனிகேட் பண்ணுங்கள், ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நல்ல உங்களோட நாலேஜ் என்னென்னு இருக்குதோ இதில் ப்ரெசென்ட் பண்ணுங்கள், சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. அட் த சேம் டைம் மேனேஜரியல் கொஷின்ஸ் எல்லாமே வந்து இன்டர்வியூ டைம்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடலாம். 1 day பிஃபோர் படிச்சிங்கன்னா கூட அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்படின்னா ஒரு மேனேஜரியல் கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா, ஹவு டு ஹேண்டில் யுவர் டீம், ஒருத்தர் கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு அப்படின்னா டீமில் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனுக்கு வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, இது எல்லாமே கொஷின்ஸுங்க வரும். அது எல்லாமே டே பிஃபோரே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுப்பீங்க, கிராக் பண்ணலாம். ஓகேவா? திஸ் இஸ் ஆல் அபவுட் மை ஜர்னி. இது எல்லாமே வந்து எனக்கு 6 to 8 months ஆஃப் டைம் எடுத்துச்சு. உங்களுக்கும் அஃப்கோர்ஸ் இவ்வளோ டைம் எடுக்கு. என்னோட எல்லா ஒரு 8 monthsவே எல்லாம் சுருக்கி இவ்வளோ ஃபிட் பண்ணியிருக்கிறேன். இட் வில் அஃப்கோர்ஸ் இட் வில் டேக்ஸ் டைம். அதையும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபெயில்யூர் நத்திங் இஸ் அ ஃபெயில்யூர். எனக்கு வந்து லிங்க்டின்ல 600 அப்ளிகேஷன் நான் போட்டிருக்கிறேன். ஒன்றுலேருந்து கூட எனக்கு கால் வரல. சென்ட்ரல் வந்து அமேசானில் வந்து ஒரு கால் வந்துச்சு, SD1 ரோலுக்கு அந்த ஒரு மெயில் வந்துச்சு. ஆன்லைன் டெஸ்ட் பக்காவாக 100% கிளியர் பண்ணியிருக்கிறேன். ஸ்டில் எனக்கு வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு கால் வரல. ஸோ இட் வில் ஹேப்பன்ஸ். எல்லாருக்குமே ஃபெயில்யூர்ஸ் இருக்குது. பட் யூ ஷுட் பி ஏபிள் டு கீப் ஆன் ட்ரையிங், கீப் ஆன் ஆப்டிமைசிங், கீப் ஆன் சேஞ்சிங் த திங்ஸ். எது ஒர்க் அவுட் ஆகுது, எது ஒர்க் அவுட் ஆகலை ஃபிகர் அவுட் பண்ணுறது. இந்த ஒரு ஜெர்னிலேயே உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரு. பிலீவ் இன் காட். நான் வந்து ரொம்பவே பிலீவ் பண்ணுவேன் காடுவேன். ஸோ பிலீவ் இன் காட், பிலீவ் இன் யுவர் ப்ராசஸ், பிலீவ் இன் யுவர் ஸ்கில்ஸ். எல்லாமே பிலீவ் பண்ணும்போது எல்லாமே நேச்சர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ வில் ஹாப்பி டு ஆன்சர் யூ எவ்ரி திங். டு பி ஆனெஸ்ட், நீங்கள் வேணால் எல்லாருமே சொல்கிறாங்க, நான் பர்சனலான திங்ஸ் கூட ஐ எம் ரெடி டு ஷேர் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you next video. கார்த்திக்.